ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம பேசுற வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு கதை எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நல்லதை பேசு, நல்லதை பாரு, நல்லதை கேளு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் நம்மளுடைய பெரியோர்கள் முன்னோர்கள் நிறைய சொல்லிட்டு போயிருக்கா. ஆனா நாம எதையுமே சரியா கேட்கறது இல்ல, அலட்சியம் பண்ணிடுறோம். இது அத சொல்ற மாதிரி ஒரு உண்மையான கதை. இது உண்மையான நடந்ததும் கூட. ஒரு கிராமத்துல ஒரு மகான் இருக்கார். அந்த கிராமத்துக்கு எல்லா ஜனங்களுக்கும் வேணுங்கிறத அறிவுரை சொல்லுவார், கிளாஸ் எடுப்பார், குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுப்பார். எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அவ தேவைகள் அறிஞ்சு குறிப்பறிஞ்சு அவர் செய்வார். அதுக்கு நிகர் அவர் தான். இந்த மாதிரி ஒரு மகான் அவர் இருக்கும்போது அந்த கிராமத்துல ரொம்ப நாள் நோயாளி படுக்கையா இருக்கார் ஒருத்தர். அவருக்கு இந்த மாதிரி ஒரு கவலை, நாம நல்லபடியா காலம் தள்ளணுமே, நல்லபடியா நாமளும் போகணுமே, இன்னும் படுத்துண்டு இவாளை சிரமப்படாம மற்றவாளுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கணுமேங்கிற கவலை அந்த நோயாளிக்கு. இந்த மகானுக்கு ஒரு நாளைக்கு விஷயம் எட்டுறது, அவர் இந்த மாதிரி ரொம்ப சோகமா இருக்காரு, நீங்க வந்து பார்த்தா தேவலை அப்படின்னு. அதுக்கு என்ன, தாராளமா நான் வந்து பாக்குறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்றதோட இல்ல, செய்யவும் செஞ்சு காட்டுறார். அந்த மகான் வந்து ஒரு நாளைக்கு அவாத்துக்கு வரார், அவர் வீட்டுக்கு வரார். அவர் வீட்டுக்கு வந்தோடனே சதா சர்வ காலமும் அவரை சுற்றி நண்பர்கள் கூட்டம், மனசை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு ஏதானு பேசுறதுக்கு வருவா. உறவினர்களும் நிறைய பேர். இந்த மாதிரி இருக்கிற காலத்துல அவர் வரத பார்த்த உடனே மகான் வந்து அவரோட உடல்நிலைய பார்க்கிறார். ரொம்ப சோர்வா தளர்ந்து, ஒரு சத்து இல்லாம, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம அப்படியே இருக்கார். இவருக்கு பார்த்த உடனே அங்க இருக்கிறவாளை வச்சுக்கிண்டு இவருக்கு ஒரு பிரேயர் பண்ணணும், இறைவன் கிட்ட எல்லாரும் புகழ்ந்து ஒரே மாதிரி வேண்டிக்கணும், நல்ல வார்த்தைய சொல்லணும் அப்படின்னு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும்னு அப்படி சொல்லிக்கிண்டு அவர் வந்து ஓகே நம்ம பிரேயர் பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இவர் உடம்பு குணமாகணும், பூரணமா குணமாகணும்னு வேண்டிக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்றார். எல்லாரும் ஆமோதிக்கிறார், ரெடியாரா பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு. இந்த 4 பேரு ஒழுங்கா நல்ல விஷயத்த பேசும்போது அங்க யாரான ஒரு முட்டாள் இருப்பான். அந்த முட்டாளுக்கு கோபம் வருது. என்னது, எல்லாருமா சேர்ந்து பிரேயர் பண்ணினா அவருக்கு குணமாகுமா, நீங்க தான் முட்டாளா அப்படின்னு அந்த கூட்டத்துல இருந்த ஒரு நாத்திகன் அவன் வந்து மகானை பார்த்து பேசவும், மகானுக்கு பொறுமையா இருக்கார், இவனுக்கு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு இவர் மனசுல நினைச்சுட்டார். உடனே நீந்தான் அந்த முட்டாள், மூடன், மூர்கன், அறிவில்லாதவன் அப்படின்னு இவர் சொல்றார். இது வெறும் வார்த்தைகளா இருக்கணும், வார்த்தைகளா இருந்ததுன்னா நீ கோபப்பட மாட்ட. அவன் உடனே இத கேட்ட உடனே கோபம் மாறும். அவன் முட்டாள் தானே, மூர்கன் தானே, என்ன எப்படி நீ இந்த மாதிரி பேசலாம் நீ அப்படின்னு அவன் சண்டைக்கு வரும். அப்போ இவர் சொல்றார், மகான், நீ நாங்க நல்லதா பிரேயர் பண்ணி உங்க வாய் வார்த்தைகள்ல என்ன இருக்குன்னு நீ எக்கத்தாளமா பேசினல்ல, இந்த காலத்துல இப்படியா அப்படின்னு, இதுவும் ஒரு வாய் வார்த்தை தான், நானும் உன்னை திட்டினேன், முட்டாள், மூர்கன், அறிவில்லாதவன், நல்ல குணம் இல்ல, நல்ல எண்ணம் இல்ல, நீ மகா வேஸ்ட் அப்படின்னு நானும் சொன்னேன். அது வெறும் வாய் வார்த்தை தானே, அதுக்கே நீ கோபப்படுற? அது ஒன்னும் நான் சொல்லலையே, பொதுவா சொன்னேன். இந்த வார்த்தை உன்னை என்ன பண்ணிட்டு, நீ எங்க கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து அவரை குணமாக்கிடுன்னு நீங்கெல்லாம் எப்படி நம்புறேள் அப்படின்னு கேட்டீங்கல்லையோ, இதுவும் வெறும் வார்த்தை தான், நீ ஏன் கோவப்படுற, அது உன்னை என்ன செஞ்சுது அப்படின்னு இவர் திரும்ப எதிர்கேள்வி கேட்ட உடனே அவனுக்கு புரியறது அந்த முட்டாள் மடையனுக்கு. அதனாலதான் அந்த கிராமத்துல சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு நல்ல விஷயம் பேசுறோம் அப்படின்னா அதுக்கு ராவுகாலம் பாப்பா, யமகண்டம் பாப்பா, அந்த நேரமெல்லாம் இல்லாத பேசுவா.
இன்னும் சில பேர் வாஸ்து சாஸ்திரப்படி வீடு கட்டியிருந்தா இந்த மாதிரி மீட்டிங் ஹால்னே ஒன்று வச்சிருப்பா. சில பேர் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவா. சில சமயம் சுவாமி ரூம்ல உட்காந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசுவா. இதெல்லாமும் இருக்கு. எதுவுமே ஈஸியா நடந்துடாது. உன்னை சுத்தி அப்படியே நேர்மறை அலைகள், அப்படியே காத்து அலைகள் அப்படியே நம்ம கிட்ட பவரா திரும்ப வரும்போது அதுக்கு பவர் இருக்குங்கிறது நாம நம்பணும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்போ நீ பேசுற இடம் எல்லாருமே இந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட் பாப்பா. இந்த இடத்துல உட்காந்து நான் அப்படி பேசி இதே சேர்ல இதே போர்ஷன்ல உட்காந்து அன்னைக்கு நான் பேசினேன் நடந்தது. சில பேருக்கு இதெல்லாம் உண்டு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற இடியட்டுக்கு அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணுவான் பாவம், இவர் சொன்னது அவன் ஏன் கோவப்பட்டு வந்தான், உங்களை அடிச்சு விடுவேன் நான், மிதிச்சு விடுவேன் நானுன்னு மகான் கிட்ட வரும். இப்பதானே சொன்னேன் இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை, யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு. இதுவும் வாய் வார்த்தை தான், உனக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு எல்லாரும் அங்க இருக்கிறவா எல்லாரும் வேகப்படுற இவங்கிட்ட கேட்கறா, எதிர்கேள்வி கேட்கறான். அப்போதான் அவனும் சொல்றான், வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு, பேசுறதுக்கு பவர் இருக்கு. நம்ம வீடுகள்ல 4 திக்குலையும் அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கா. நீ என்ன நல்ல விஷயம் பேசினாலும் ததாஸ்தோ ததாஸ்தோ சொல்லிகிட்டே இருக்குமா, கையை ஆட்டி ஆட்டி. அது என்னன்னா அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். அதனால தான் நல்லதை பேசு, நல்லதை பேசு. நீ அடுத்தவன் யாரான்னு நன்னா இருக்கணும்னு நினைச்சாதான் நீ நன்னா இருப்பேன்னு சொல்றோம். யாரான ஒருத்தர் நன்னா இருக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சா முதல்ல நீ தான் நன்னா இருக்க மாட்ட. இதையும் ப்ராக்டிக்கலா எல்லாரும் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே நல்ல எண்ணம், நல்ல வாழ்க்கை வந்துடும். குற்றம் குறையே இல்லாத வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கும். இவர் இந்த மாதிரி சொல்லவும் புரிஞ்சனுட்டா அவன் மன்னிப்பு கேட்கறான். குருவுக்கு காலடியில விழறான். தப்புதான். வார்த்தைகளுக்கு மகிமை இருக்கு, வேகம் இருக்கு. அது எல்லாரும் கூடி பிரேயர் பண்ணினா அதுக்கு நிறையவே பவர் உண்டு. இறைவன் உன்னோட கருணை மழையில அப்படியே கொட்டிவிடுவான். நீ கேட்கறத என்ன குத்தம் குறை இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்து உனக்கு செய்வான் அப்படின்னு அந்த மகானும் அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் எளிமையா புரிய வைக்கிறார். இது ரொம்ப ரொம்ப எளிமை இல்லை. இது மாதிரி தாங்க லைஃப், இதுதாங்க லைஃப், இப்படிதாங்க இருக்கும், இப்படிதான் இருக்கணும். வார்த்தைகளுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு, அவ்வளவு வைப்ரேஷன் உண்டு, அவ்வளவு ஆற்றல் உண்டு, அவ்வளவு சக்தி உண்டு. இந்த வார்த்தைன்னு வெறும் மாயாஜாலம் கிடையாது. ஆத்மார்த்தமான நீ உன்னோட பிரேயர், உன்னோட சொல், யாரான உன்னை எதிர்த்தாப்புல வந்தால்னா தலையை ஆட்டி சிரிப்ப. குட் மார்னிங்கா இருந்தா வாக்கிங் போகும்போதே குட் மார்னிங் சொல்லுவ. நீ குட் மார்னிங் சொன்னா அவளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஆஹா, முன்ன பின்ன தெரியாதவா நம்மளை பார்த்து விசாரிக்கிறா, குட் மார்னிங் சொல்றாள், நீ ஏன் 2 நாள் போகல? அப்போ கேப்பா, ஏன் நீங்க 2 நாளா ஆளையே காணுமாமே அப்படின்னு. அதான்ப்பா ஊருக்கு போயிட்டேன், இல்லை ஏதோ விசேஷம், அதனால தூங்கிட்டேன், ஏதோ ஒரு ரீசன் அன்னைக்கு. இதுதான் வாழ்க்கை. அக்கம் பக்கம் எல்லாரையும் சக மனுஷால மதிச்சு அதுக்கு வேணுங்கிறத ஒரு ஹை ஹலோ பை சொன்னாலே போதும். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.